Hi everyone. So 11th standard chemistry की ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ தான். கோட்டையில எக்ஸாம் 2024ல இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இத மட்டும் நல்லா படிச்சீங்கனா ரொம்ப குரூஷியலா 70க்கு 65 எடுக்கலாங்க. சரிங்களா? சோ கண்டிப்பா எடுக்கலாம். சரிங்களா? 65க்கு மேலே 70 கூட எடுக்கலாம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன புக் பேக் 1 மார்க்லாம் நல்லா படிச்சிருங்க. ஓகேவா? புக் பேக் 1 மார்க் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சிருங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரி வந்து லாஸ்ட் நேரத்துல படிக்க முடியாது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ 2 மார்க் 3 மார்க் எல்லாமே நான் வந்து புக் பேக் தான் சொல்லியிருப்பேன். புக் பேக் படிச்சீங்கனாலே போதிக்கு 5 மார்க் வந்து ரவுண்ட் பண்ணியிருப்பேன். புக் பேக் இருந்தா ரவுண்ட் பண்ணியிருக்கேன். புக்கின்ல ஏதாவது 2 மார்க் 3 மார்க் இருந்தா நான் தமிழ் மீடியம் இருக்கனால இந்த மாதிரி பேராகிராஃப் நம்பர்லாம் நோட் பண்ணியிருப்பேன். நான் எதா இருந்தாலும் அப்படியே சொல்லிட்டு வரேன். ஜஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. தொடர்ந்து பாருங்க. 11th ஸ்டாண்டர்ட் யாரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. ஆல்ரெடி மேக்ஸும் பிசிக்ஸ் இம்பார்ட்டன்ட் போட கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மேக்ஸ் 2 மார்க் 3 மார்க் போடல ஞாபகம் இருக்குது, நான் போட்டுறேன். ஸோ யூனிட் 1 ரோமன் நம்பர் 2 26 27 28 29 30 இந்த 5 கொஸ்டின் ஏதோ ஒரு கொஸ்டின் வந்துடும். 2 மார்க்லாம் 31 37 40 5 மார்க்லாம் 42 43 எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு எப்பவுமே கேட்பாங்க. புக்கின்ல எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 2 பேஜ் நம்பர் 11ல் இருக்கும். பேஜ் நம்பர் மாறி இருந்தாலும் பரவாயில்ல, எம்பிரிக்கல் ஃபார்முலா சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு 5 மார்க் வந்துடும். 1.7.2 லிமிட்டிங் ரீஜன் என்ன அதோட எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டெஃபினேஷன் படிச்சு எக்ஸாம்பிள் 2 மார்க்கில் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 21ல் கால்குலேஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நம்பர் டேபிள். அந்த டேபிளுக்கு ஏதாவது படிங்க. ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த டேபிளுக்கு கணக்காவது போட தெரிஞ்சுக்கோங்க. 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் 2ல் வந்து பாருங்கள் மொத்தமாக ஒரு 5 கொஸ்டின் தான். 26 27 31 5 மார்க் அதான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். 32 33 39 40 ரவுண்ட் பண்ணிக்கிறதெல்லாம் 5 மார்க். இந்த யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஹாப்போ பிரின்சிபல்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இருக்குது. ஸ்காட்டிஞ்சர் டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. இதெல்லாமே 5 மார்க்கு, நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி புக்கின்ல வந்து 5 மார்க் இருக்குது. 2.1.1 பேராகிராஃப் போர் ஆட்டம் மாடலோட பாஸ்லேட்ஸ்ன்னு கேட்பாங்க. முக்கியத்துவங்கள் 5 பாயிண்ட் இருக்கும், படிச்சுக்கோங்க. 2.1.2 லிமிட்டேஷனும் படிச்சுக்கோங்க, 2 மார்க்கில் கேட்பாங்க. 2.2 டி ப்ரோக்லி ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன் மட்டுமாவது ஒழுக்கமாக படிச்சு வைங்க. லாம்டா = h/mv. 2.3 ஹைன்சன்பர்க் பிரின்சிபல் டெல்டா x × டெல்டா p <= h/4p அந்த ஃபார்முலா படிச்சுட்டு இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர் அப்படின்ட்டு இருக்கும், அது படிச்சிருங்க. 2.5 குவாண்டம் நம்பர்ஸ் அதோட டைப்ஸ் எல்லாமே படிக்கணும், 5 மார்க்கு. 2.6.3 ஹன்ஸ் ரூல், அப்போ இது 5 மார்க். ஓகேவா? டி ப்ரோக்லும் 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் செகண்ட் லெசன். செகண்ட் லெசன்லாம் முதல்ல படிச்சிருக்கணும். ரொம்ப ஈஸி. இப்போ உட்காந்து படிக்கலைனாலும் படிச்சிருங்க, ரொம்ப ஈஸி தான். இந்த 2 லெசன் படிச்சிங்கனாலே போதும் இன்ஆர்கானிக்கில். தேர்ட் லெசன் பாருங்கள், ரொம்ப நான் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். செகண்ட் ரோமன் நம்பரில் 24 25 26 29 27 இதெல்லாம் 2 மார்க். 36 37 38 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க். 39 பவுலிங் மெத்தடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 46 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது 2 5 மார்க். 41 45 47 இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, டைகனல் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக வரும். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்டு, அப்புறம் அயனைசேஷன் பொட்டன்ஷியலு, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, மாடர்ன் பீரியடிக் லா, இதெல்லாமே கண்டிப்பாக வரும். ஹாலஜன் ஆக்ட் ஆஸ் ஏ ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் பீரியடிக் ட்ரெண்ட்ஸு இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பவுலிங் மெத்தட் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகே, யூனிட் 6 பாருங்கள். ரோமன் நம்பர் 2ல் இதில் எல்லாமே லா தான் வரும். 26 27 29 34 37 38 41 மட்டும் ரொம்ப முக்கியம். வேண்டர்வாலுக்கும் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டுக்கும் உள்ள டெரிவேஷன்ஸ் ரிலேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா போட்டு பார்த்துக்கும். இந்த 5 மார்க் வந்துடும். மீதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க் படிச்சுக்கோங்க. இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, டெஃபியூஷன் எஃபிஷியன் கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லா தான் கேட்பாங்க. இங்கே எல்லாமே பேராகிராஃப் நம்பர் எழுதியிருக்கேன். பாய்ஸ் லா, சார்லஸ் லா, கை-லூசேக் லா, அவகேட்ரோ லா, டால்டன் லா, கிரஹாம்ஸ் லா, ஜூல் தாம்சன் எஃபெக்ட், இந்த லாலாம் படித்தவங்க. லா வித் ஈக்குவேஷன்னா இப்போ பாய்ஸ் லானா ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், சார்லஸ் லானா வி டேரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டீன்னு இருக்கும். அது மட்டும் எழுதினா போதும். லிண்டஸ் கிளாத்ஸ் அடிபேட்டிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும், கண்டிப்பாக அது வந்து கொஸ்டின் வரும். லீக்விஃபேஷன் ஆஃப் கேசஸ்ன்னு சொல்லிட்டு 6.3 பேராகிராஃப் நம்பரில் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நல்லீவு வாயிலோட சமன்பாடு கண்டிப்பாக இது ஈக்குவேஷன் வந்து 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே யூனிட் 6 ஈஸி தான். யூனிட் 7 பாருங்கள், ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். 26 27 30 32 34 37 38 39 42 2 மார்க்கு. ஸோ இப்போ 43 45 46 47 50 52லாம் 5 மார்க். இதில் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி கட்டில ஆற்றலோட சிறப்பியல்கள் டெல்டா யூ டெல்டா ஹெச் வெரிஃபிக்க சொல்லுவாங்க, ரிலேஷன் போட சொல்லுவாங்க. அதை விட்டுங்க அப்படின்னா தெர்மோடைனமிக் செகண்ட் லா ஆஃப் வேரியஸ் செகண்ட் லா அது வந்து கேட்பாங்க. இது 3 மாற்றி கேட்பாங்க. இன்டர்னல் எனர்ஜி கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்டர்னல் எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. யூனிட் 7லாம் படிச்சிங்கனாலே பாஸ் தான். ஏன்னா அதில் எல்லாமே வந்துடும் நான் கொடுத்தது. லாட்டிஸ் எனர்ஜி அந்த மாதிரி. யூனிட் 8 பாருங்கள், இதில் ஒரு கொஸ்டின் இருக்குது, கேபிகேசின்னு. அதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு கேபிகேசியோட PCl5 கேபிகேசியோட HIயும் படிச்சிருங்க. Q ரியாக்ஷன் 2 மார்க், அந்த ஈக்குவேஷனோட படிச்சுக்கோங்க.
ரோமன் நம்பர் 2ல் 28 30 32 34 36 5 மார்க்கு 37 39 44 48 48 தான் வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் இந்த தடவை வந்தது பப்ளிக்கில். ஸோ இந்த ரவுண்ட் பண்ணதெல்லாம் நல்லா 5 மார்க்கு படிச்சுக்கோங்க. மீதி எல்லாமே ரொம்ப ஈஸி படிச்சுக்கலாம். அடுத்து யூனிட் 11 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நான் கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். 31 32 கிளாசிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி 5 மார்க்கு. 33 36 38 வந்து ஐயூபேக் நேம் கட்டாயம் அதுலேருந்து ஒரு கொஸ்டின் வரும். புக்கின் தான் கேட்பாங்க. உங்களுக்காக புக் பேக் மட்டும் நான் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன், அதை மட்டும் படிங்க. 42 43 46 45 ரொம்ப ஈஸியாக இருக்கும், படித்து பாருங்கள். தியரி ஏதாவது இருக்கும். 41 5 மார்க்கு படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 1 இவ்வளோ தான். யூனிட் 11 இவ்வளோ தான். யூனிட் 12 பாருங்கள் 16 17 19 20 21 கட்டாயம் இதுலேருந்து கேள்வி வரும். 2 மார்க்கும் 3 மார்க் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க, இல்லை 5 மார்க் ஒட்டுக்காக கேட்பாங்க. இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ஏதாவது எலக்ட்ரோஃபீலி நியூக்ளியோஃபீலி அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணி ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். இந்த மாதிரி வேணாலும் கேட்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணியும் கேட்கலாம் 2 மார்க் 3 மார்க்கில், இல்லை ஒட்டுக்கா 5 மார்க்கில் கேட்கலாம். இந்த யூனிட் 12 இதெல்லாம் படிச்சிருக்கேன். யூனிட் 12 இதில் மட்டும்தான் வரும், இது மட்டும் தான் வரும், வேறு இது வராது. ஸோ மொத்தத்தில் இந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். கெமிஸ்ட்ரியில் மொத்தமாக ஒரு 3 பக்கம் தான் இருக்குது. இது நீங்கள் வந்து கட்டாயம் படிச்சிருவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த போர்ஷன்ஸ் தான் உங்களுடைய கோட்டையில் போர்ஷன் எனக்கு தெரியும். கட்டாயம் படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பயாலஜிக்கும் போடுறேன், கம்ப்யூட்டருக்கும் போடுறேன், மேக்ஸுக்கு 2 மார்க் 3 மார்க் போல போட்டுறேன். கூடி சீக்கிரம் 2 நாள் ஒரே நாள் போட்டுறேன். சரிங்க, டைம் கொடுங்க. தேங்க்யூ. 11th ஸ்டாண்டர்ட் அசல்ட்டாக இருக்காதிங்க, படித்து ஏதாவது பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இது ஃபுல்லாக படிச்சிங்கனாலே கட்டாயம் 65க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். 70க்கு சொல்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணி படிக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.